ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்த வீடியோவை ஒரே விளாக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. சுண்டல் குழம்பு, சாப்பாடு, அரைக்கீரை பொரியல், ஸ்நாக்ஸுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு மாதுளை பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வரும்போது கோதுமை மாவு வாங்கினேன். நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன், காசு விட்டுன்னு வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னு கேட்டதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு கோதுமை ரவையெல்லாம் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொன்னான். சரின்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஸ்நாக்ஸே செய்யலை. வாழைப்பழம் தீர்ந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 76,700 இருந்தது. என்னமோ குறைஞ்சிட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் தீபாவளி வேறு வருது. சத்தியமாக என்னால் வெயிட்டை குறைக்கிறதுக்கு முடியாது. அதனால நான் பார்த்திங்கன்னா தீபாவளி கழித்து தான் ப்ராப்பராக வெயிட்டு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். வெயிட்டு 76,900 76,700 தெரியல. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சாப்பாடு, கீரை, சுண்டல் குழம்பு எடுத்துட்டேன். அதோடய ஒரு தோசை, சுண்டல் குழம்பு எடுத்துட்டேன். பச்சைப்பயிறு மாதுளையும் எடுத்தேன். ஆனால் என்னால் அதை சாப்பிட முடியல. இந்த 2 ஐட்டத்தை மட்டும்தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டே அந்த சுடிதார் ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்தேன். அப்படின்னு எடுத்தேன். ஆனால் அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல. அப்படியே கட் பண்ணி அப்படியே தையலை பிரித்து எடுத்து வச்சிட்டேன். இது தீபாவளிக்கு போட முடியுமா என்ன அப்படின்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை சத்தியமாக சொல்கிறேன், தீபாவளி அன்றைக்கி போட முடியாது. இது அப்படியே தான் கிடக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ண மணிக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயாச்சு. முடியல தைக்கிறதுக்கு. அப்புறம் ஈவினிங் வந்தால் பார்க்குக்கு போயாச்சு. நல்லா வாக்கிங் நடந்துட்டு வந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் என்னைக்கு வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ண முடியல. கொலப்ரேஷன் ஆயிடுது. அதனால் விட்டுருப்பேன். இல்லாட்டி ஜாயின் பண்ணியிருப்பேன். எடிட் பண்ணுறது ஒரு நாள், வாய்ஸ் கொடுக்குறது ஒரு நாள், வீடியோ எடுத்தது ஒரு நாளாக இருக்குது. அப்பப்போ கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ண முடியல. ஆனாலும் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒன்றும் முடியல. ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங்லாம் முடிச்சுட்டு சாமரிசி சாப்பாடு வச்சு கோயிலில் பொங்கல் பிரசாதம் கொடுக்குற மாதிரி குழம்பு கரண்டியில் 2 உருண்டை எடுத்து வச்சு சுண்டல் குழம்பு ஊற்றி நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. கீரை இன்னுமே கொஞ்சம் இருந்தது. ஆனால் அது கெட்டு போச்சு, தூக்கி போட்டேன். காலையிலேருந்து சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட்டு சாப்பாடு குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டனாலே சாப்பாடு சாப்பிட்டா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஒயிட் ரைஸ் சாப்பிட்றனோ இல்லையோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதையாவது வச்சு சாப்பிட்டுக்கிறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பையனுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் சைக்கிள் மாடல் லீவ்லேயே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போலாம் செய்யலை. ஊரில் போய் ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு இப்போது நாளைக்கு கொடுக்கணும். அதுக்கு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். அதுவும் அவங்க அக்கா தான் செய்கிறான். அவன் உட்காந்து சின்சான் பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு பின்னாடி உட்காந்து நானும் சின்சான் தான் பார்த்துட்ருக்கேன். என் பொண்ணு தான் முழு மூச்சா இந்த மாடலை செஞ்சு முடித்தா. அப்படியே சார்ட் பேப்பரில் செஞ்சு கொடுத்துடலான்னு சொன்னேன். இல்லைம்மா, மாடல் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அவள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. சரி செய் அப்படின்ட்டு விட்டுட்டேன். கார்ட்போர்டு கட் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணி அவளோட மாடலுக்கு எந்த எஃபோர்ட்டும் போடல. அவங்க தம்பிக்கு செஞ்சு கொடுத்துட்ருந்தா. என்கிட்ட ஒரு வழியாக யாருக்காவது ஒருத்தருக்கு செஞ்சு நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க இந்த வாட்டர் சைக்கிள் மாடல். நல்லா தான் இருந்தது. பரவாயில்லையே அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இதை விட பிரமாதமாகலாம் செய்வாங்க. நம்ம பிள்ளை இவ்வளோ செய்கிறதே நமக்கு பெருமை தான் அப்படின்ட்டு போயிட்டேன். கடைசியாக ஒரு வழியாக 10 மணி ஆயிடுச்சு. செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் குசுன்னு பேசி சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. இதுதான் என் பொண்ணு என் பையனுக்காக செஞ்ச வாட்டர் சைக்கிள் மாடல். 6 குளம் அந்த மாதிரிலாம் வரைஞ்சிட்டு மரம், மலை, மேகம், சூரியன், மலைத்துளி இதெல்லாம் கூட வரைஞ்சி வச்சுருந்தா. அப்படியே நானும் போய் தூங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ. 76,700. அப்போது நாள் பார்த்திங்கன்னா 76,900 இருந்திருக்கும். 200 கிராம் குறைஞ்சிருக்கு. வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு காலையில் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் லஞ்ச் கொடுத்து விட்றதுக்காக. ஆனால் தேங்காய் பால் சாதம் தான் வச்சேன். காலை சாப்பாட்டுக்கும் அதே கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன். மதிய சாப்பாட்டுக்கும் தேங்காய் பால் சாதமே செஞ்சுட்டு மேல்மேக்காய் சுக்கா தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். பசங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது. அதனால் விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரியே 2 நேரமும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட மாட்டாங்க. நானும் 2 நேரம் சாப்பாடு கொடுக்குறது இல்லை. சப்பாத்திலாம் கொடுத்தா ஒரு நேரம் எப்படியும் சாப்பாடு, ஒரு நேரம் சப்பாத்தி தான் கொடுப்பேன். சப்பாத்தியே 2 நேரம் கொடுக்க மாட்டேன். அதே ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தால் சப்பாத்தியே 2 நேரம் வச்சு அனுப்பிடுவேன். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. அப்படிலாம் தோசை சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா சூப்பராக இருந்தது தேங்காய் பால் சாதம்.
அதே மாதிரி மீல் மேக்கர் சுக்காவும் நல்லா இருந்தது. எண்ணெய் காரம் தான் அதிகமாக போட்டேன். ரொம்ப மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் தான் தீந்துருச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு மீல் மேக்கர் போட்டு கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மிளகாத்தூள் போட்டு மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் மேலே தூவி விட்டுட்டு இறக்குனா சூப்பராக மணன்னு மீல் மேக்கர் சுக்கா ரெடி. மறக்காமல் அதில் மல்லி இலை தோணும், இல்லாட்டி எங்கம்மான்னு சொல்லி கேட்பா. லஞ்சுக்கும் அதே பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு சோன் பப்படி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க சித்தப்பா. அதில் ஆளுக்கு 2 வச்சுட்டு பேரிச்சம்பழம் வச்சாச்சு. குஷியாக கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அதிகபட்சம் பழம் தான் கொடுத்து விட்ருவேன். இன்றைக்கி ஸ்வீட் கொடுத்து விட்டதுனால குஷி. பசங்களாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு வந்து சாப்பிட்டு அடுத்தடுத்து வேலை இன்றைக்கி பெண்டு கலண்டு போச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு மேட்லாம் துவைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வச்சேன். சாப்பாடு கொஞ்சமாக வச்சுட்டு சுரக்காய் பொரியல் செஞ்சேன். தங்கச்சிட்ட ரசம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தயிர் தாளித்து வச்சேன். இந்த மழையில் தயிர் வேறு தாளிச்சிக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக மீல் மேக்கர் சுக்கா இருந்தது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. பழைய வெண்டைக்காய் குழம்பு இருந்தது, அது நாதி எடுத்து போய் கிடந்தது, ஒருத்தரும் கண்டுக்கவே இல்லை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் சமைச்சு முடிச்சுட்டு வேலை செஞ்சேன்னா அது என்னமோ எனர்ஜியே இல்லாமல் யாருக்கோசரமோ வலுக்கட்டாயமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வீட்டை தொடச்சிட்டேன். இன்றைக்கி தொடச்சி முடிச்சுட்டு சமையலையும் வந்து முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு தயிரை தாளித்து வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அடடா நம்மளே மறந்துட்டோமேன்ட்டு அப்புறம் கடைசியாக நாள் ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியை இன்றைக்கி அரைச்சி குக்கரில் 3/4 குக்கருக்கு தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போட்டு கிண்டி விட்டுட்டேன். அது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வேகட்டும் அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு அடுப்பை குறைச்சி. இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கும்போதே அப்படியே போய் விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், தேய்ச்சி எடுத்துடலாம்னு. பீதாம்பரி தான் போட்டு தேய்க்கிறது, அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முதல்ல பீதாம்பரியை பற்றி தெரியாமல் விம் சோப்பு வச்சு தேய்ன்னு இதை போய் கையெல்லாம் வழி எடுத்துக்கும். இப்போ பீதாம்பரியை வச்சு அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே இந்த மாதிரி தேய்ச்சோம்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுது. ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் பீதாம்பரியை தேய்க்கும்போது அப்படியே கரேர்னு நகத்துக்குள்ளே அப்படியே அழுக்கு போய் தங்கிக்கும். எல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் பூஜை செல்ஃபில் கொண்டே வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு கஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கஞ்சி மீல் மேக்கர் சுக்கா அது வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வராமல் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து அதையும் வச்சு ஃபில்லிங்காக சாப்பிட்டு அதுக்கப்புறம் துணி காய வைக்கிற வேலை இருந்தது. விளக்குக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும், இல்லாட்டி மஞ்சள் குங்குமம் கலந்து வைக்கணும், கதவுலையும் போட்டு வைக்கணும். இத்தனை வேலை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. கஞ்சி கூட நிம்மதியாக குடிக்கவே முடியல. என்ன வேலை கிடந்தாலும் கிடந்துட்டு போகுது. இன்னும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா மணி 4 நம்ம சாப்பிட்ற நேரமே மீறிடுன்ட்டு சாப்பிட்டாச்சு. பசங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டோம் பார்க்குக்கு. நடக்கவே விட்றதில்ல, கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு. 6:15 இருட்டாயிடுச்சு, ஒருத்தர் கூட இல்லை. அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கோதுமை ரவை உப்புமா செஞ்சேன். தலை வலிக்கிற மாதிரியே இருந்தது. தலை வலிக்குதான்னு தெரில, ஆனால் வலிக்கிற மாதிரி இருந்தது. டீயை போட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் சாப்பிடும்போதே எடுத்துக்கிட்டேன். இந்த கன்றாவியை மறந்துட்டாலே எனக்கு வெயிட் கூட குறையும். ஆனால் இதை மறக்கவும் முடியல, அதை குடிக்காமல் இருக்கவும் முடியல. நொண்டி சாக்கு சொல்கிறதே என் பொழப்பாக போயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். எப்போ பார்த்தாலும் இந்த டப்பில் பாத்திரம் ஃபுல்லாகிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்து விளக்கி கழுவி வச்சுக்கிட்டே தான் இருக்குது. எப்படி தான் செய்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் நீட்டாக கூட்டி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் கணக்காக எடுத்து வச்சுட்டு போய் படுத்தால் தான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தோன்னா பூ வச்சுட்டு சாமி கும்பிட்றது கணக்காக இருக்கும்ட்டு எல்லா வேலையும் ரெடி பண்ணியாச்சு. தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி நல்லா முன்னாடியே முன்னேற்பாடு பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாதான் வெள்ளிக்கிழமை காலையில் என்னால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியும். இல்லாட்டி வெள்ளிக்கிழமை அவதியாக சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.